இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் தனுஷ் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் டி-55. இந்த படத்தோட இயக்குனர் அமரன் படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீலீலா, இன்னொரு பக்கம் சாய் பல்லவி. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். இந்த படத்தோட வில்லனா மம்முட்டி அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ற அப்டேட் நம்ம குடுத்திருந்தோம். இப்போ கூடுதலான அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் இந்த படம் மட்டும் இல்லாம சைமல்டேனியஸா அடுத்த படத்திலயும் நடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட இயக்குனர் எச். வினோத். இந்த படத்த புரொடக்ஷன் பண்ண போறது 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ். இந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப்டர் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறமா நடக்க போகுது. ரொம்ப அழகான ஒரு பூஜையை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ரிவீல் பண்ணோன்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படம் SK26. இந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போகிறது தாய் கழுவி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட இயக்குனர் சிவகுமார் முருகேசனுடைய டைரக்ஷனில் தான் இந்த படம் ரெடியாக போகுது. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். இந்த படத்துக்கான ஒரு ப்ரோமோவை ரீசெண்ட் டைம்ஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் என்ன இருக்குன்னா, மதுரையில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இதை தான் இந்த ப்ரோமோவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பிப்ரவரி 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸாக சிவகார்த்திகேயன் அடுத்து பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் அவர்கள் கூட ஒர்க் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கான பூஜையும் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ஸ்டுடியோஸ். அண்ட் ராம்குமார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சிலம்பரசன் அவர்களுக்கு சொன்ன கதை. அதுக்கப்புறம் அந்த கதையை சூர்யா அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. சைமல்டேனியஸாக சிவகார்த்திகேயன் டீம் சொல்லியிருந்தாரு. பட் சூர்யா அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்களை கமிட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அவர்கிட்ட டேட் இல்லை. அதன் காரணமாக சிவகார்த்திகேயனும் இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணியிருந்தாரு. பட் சிவகார்த்திகேயன் உடனடியாக டேட் தரத்துக்கு தயாராக இருந்ததுனால ராம்குமார் சிவகார்த்திகேயனோட கை கோர்த்திருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக வித் லவ் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக டே 1ல் 1.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 2ல் 2.5 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 3ல் 3 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 11 crores மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ அபிஷன் ஜீவந்த் முதல் படத்துலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக லான்ச் ஆயிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்களில் ஹீரோவும் நடிக்க போகிறாரு, டேரக்டராகவும் ஒர்க் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம். இந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடியை ஜீ நிறுவனம் வாங்கியிருக்காங்க. 43 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தோடைய சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. AK64 அப்படின்றது ஒரு ட்ராப்பான ப்ராஜெக்டாக மாறப்போகுது. ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படம் பண்ண போகிறதில்ல. இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வெளியில் போயிட்டாங்கன்னு. ஆனால் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எதுவுமே நடக்கல. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு. இந்த படத்தை அனில் சன்கரா தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாரு. அண்ட் மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கான ஒரு பூஜை நடக்க போகுது. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தனுஷுடைய காரா படம் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க.